ஹலோ தமிழா, வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு ஒரு ஜெனியூன் சைட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டுன்னு. இந்த சைட் மூலமாக இன்ஃபேக்ட் நானும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன் ஆஃப் அ சப்ஸ்கிரைபர்ஸ் ரெஃபர் பண்ணது தான். ஆனால் இவங்க இவ்வளோ பே பண்ணுவாங்கங்கிறது வந்துட்டு எனக்கு நான் உள்ளே லாகின் பண்ணி இந்த டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இதோடைய ஜாப் மோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. யூசர் டெஸ்டிங்னு நினச்சி பயந்துடாதீங்க, ஒன்றுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாப் நேஷனல் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அவங்களுடைய வெப்சைட்டை வந்துட்டு இந்த கம்பெனி கிட்ட கொடுத்து யூசர்ஸை வந்து டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இந்த பர்டிகுலர் சைட் வந்துட்டு அந்த இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் லைவா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு மியூசியம் போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வெப்சைட் தான் அவங்க ஓபன் பண்ணியிருப்பாங்க. அங்க என்னைக்கெல்லாம் மியூசியம் லீவு அப்படிங்கிற கேள்வி தான் என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அந்த வெப்சைட்ல என்னைக்கெல்லாம் லீவுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத தான் வந்துட்டு அவங்க பார்க்க போறாங்க. நீங்க கம்மியா எடுத்தாலும் சரி, அதிகமா எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு கவலை இல்லைங்க. உங்களுக்கு கண்டிப்பா பேமெண்ட் வந்துடும். ஆனா என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது எவ்வளோ நேரம் நீங்க எடுத்துக்கிறீங்க, அது எவ்வளோக்கு நீங்க ஷார்ட்டா எடுத்துக்கிறீங்களோ அப்போ அவங்க வெப்சைட் வந்துட்டு ரொம்பவே என்ஹான்ஸ்டா இருக்கு அப்படிங்கறத தான் அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அதுக்காக மட்டுமே மட்டும் இந்த பர்டிகுலர் ஆக்சஸை அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பண்ண போறதும் கூட. இதுல நீங்க ஏர்ன் பண்ண போறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க. இது டெஸ்டிங்கிற பேர் வச்சிருந்தாலும் உங்களுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா 8 to 10 minutes ஆஃப் ஜாப் இருக்கும். இவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடுங்க. வாங்க இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா போகலாம். நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஹலோ தமிழா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனலில் யூடியூப் கான்டெஸ்ட் போயின்னு இருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கானும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனல் கண்டென்ட் எப்பயுமே ஜென்யூனாக இருக்கும். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸையும் நாங்கள் ரொம்ப வெல்கம் பண்ணுறோம். ஸோ இந்த 3 கிரைட்டீரியா மீட் பண்ணுற 5 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் வந்து இந்த தடவை கேஷ் ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். அது வந்து டைரக்ட் கிரெடிட்டாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். போன தடவை வந்து 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணதுக்காக கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்துட்டு அவங்களுடைய லொக்காலிட்டியில் என்கேஷ் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த தடவை வந்துட்டு டைரக்ட் கிரெடிட்டாகவே பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த தடவை டைரக்ட் கிரெடிட் பண்ணலான் இருக்கும். ஸோ இந்த தடவை கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் டு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ். 30,000 ஆல்மோஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அச்சீவ் பண்ணின 5 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் will definitely get into the cash prize. எஸ் தமிழா, இப்போ இந்த பர்டிகுலர் சைட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிஜிஸ்டர் ஆயிருக்கணுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சைட் பேர் பார்த்தீங்கன்னா usertesting.com. USERTESTING usertesting.com தான் இந்த பர்டிகுலர் சைட்டு. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்புறம் எல்லாருமே டாப் நேஷனல் கம்பெனிஸ் எல்லாருமே இதில் ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. ஃபேஸ்புக் கூட இதில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. வால்மார்ட், டாமினோஸ் இவங்க எல்லாருமே இவங்க கிட்ட ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இதை தேடுறதுக்கோ இல்லை இவங்களுடைய வெப்சைட்டுடைய ஆக்சஸ் ஸ்பீட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள்கிட்ட இது அவங்களுடைய வெப்சைட்டை இந்த பர்டிகுலர் சைட் மூலமா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வரும், ஒரு அனாலிசிஸ் தான். இது இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்களா, அப்போ நம்மளோட சைட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இது நம்ம பெட்டர் பிளேஸில் எங்கேயாவது பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கம்பெனி டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி ஆகணும். நான் இப்போ யூசர் லாகின் ஐடி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்சஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணுங்க. இல்லைனா உங்களால் பண்ண முடியாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ நான் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குங்க. கெட் paid to give feedback, get feedback from users. நீங்க பண்ண போறது get paid to test. இன்னும் கூட நீங்க என்னோட கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க. இதுல சில ட்ரிக்கிலாம் இருக்கு. ஸோ அந்த ட்ரிக்கி பாயிண்ட்ஸ்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், ஸோ எப்படி நீங்க இந்த பேமெண்ட்டை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இதில் நம்ம சொல்லுவோம். ஸோ கெட் பெய்ட் டு டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள் டீட்டெயில்ஸ் தாங்க கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மட்டும்தான் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஐ ஹவ் ரெட் த டேர்ம்ஸ்ன்னு போட்டு நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில்
இமெயில் ஐடிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு லிங்க் ஒன்று வருங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு தான் வந்துட்டு உங்களோட யூசர் டீட்டெயில்ஸ், உங்கள் பேபால் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்க போறீங்க. நீங்கள் மற்ற சைட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் இதுலேயே எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு அது என்னன்னே தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. உங்கள் இமெயில் ஐடியை கொடுங்க, அப்ளை கொடுங்க, ரெட் அண்ட் அக்ரி த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ்ன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், அதை கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணாதான் உங்களால் வந்துட்டு ஃபார்மையே ஃபில்அப் பண்ண முடியும். அதில் தான் உங்கள் பேபால் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க போறீங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு பேமெண்ட்டும் வரப்போகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிறீங்க. டேக் டெஸ்ட். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிவ் ஃபீட்பேக் ஆன் த ப்ராடக்ட்ஸ் தட் யூ லவ் அண்ட் யூஸ் டுடே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்கும்போது. அதில் ஒரு கேள்வி உங்களுக்கு டைப் பண்ணியிருப்பாங்க, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னு தேடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த நீங்கள் சைட்டில் போயிட்டு அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேட போகிறீங்க. அது எவ்வளோ நேரம் தேடுறீங்க, எங்கெங்கெல்லாம் போய் தேடுறீங்க அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த கம்பெனி அனாலிசிஸ் பண்ண போகுது. இப்போ நீங்கள் ஈஸியாக போய் தேடினாலும் சரி, கஷ்டப்பட்டு தேடினாலும் சரி, உங்களுக்கு 100% பேமெண்ட் வந்துருங்க. இதில் என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அவங்களுடைய வெப்சைட் வந்து எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காக மட்டுமே இந்த பர்டிகுலர் யூசர் டெஸ்டிங்கை பண்ணுறாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், யார் வேணாலும் இதில் சம்பாதிக்கலாம், இதில் எந்த ஒரு எஃபர்ட்டும் கிடையாது. ஆனால் மேக் ஷுர் எவ்ரிடே ஒரு 20-25 மினிட்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 8 மினிட்ஸ் இருக்குது, 10 மினிட்ஸ், 50 நிறைய க்ரைட்டீரியாவில் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் 20 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு $10 வரைக்கும் உங்களுக்கு தராங்க. அதுவும் இனிஷியல் ஸ்டேஜுங்க. ஒன்ஸ் நீங்கள் செட்டப் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களோட ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகவே பே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நானும் அதில் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ இதனால இது ஒரு பர்ஃபெக்ட் ஜென்யூன் சைட்டு. இதில் நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டியதும் அவசியம் இல்லை. எனக்கு இந்த பர்டிகுலர் சைட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாரு. இதை நான் போய் எடுக்க இதோட ஜென்யூனிட்டி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத டீட்டெயில்ஸை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்துட்டு லாகின் போங்க. இப்போ தான் நீங்கள் அந்த லாகின் கிரியேட் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. உங்கள் இமெயில் ஐடிக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நான் அந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் எனக்கு அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ங்கிறது டைம் டேக்கன் தான். ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய கமெண்ட்டே வந்துட்டு நம்ம சொல்ல முடியாமல் போயிடுது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுப்போம். என்ன பண்ணலான்னா, அதில் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. நீங்கள் லாகின் பண்ணன எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வருது. வை பிகாஸ் நான் ஏற்கனவே அதில் நிறைய கம்ப்ளீட்டட் ஜாப்ஸ், அவைலபிள் டெஸ்ட் எனக்கு நிறையாவே இருக்குது. அது எனக்கு காட்டலாமான்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வராதுங்க. அவைலபிள் டெஸ்ட், கம்ப்ளீட்டட் டெஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு சாம்பிள் தருவாங்க. எதுக்கு அந்த சாம்பிள் தராங்கன்னா, அது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க. உங்கள் ஸ்க்ரீன் ஷேரிங்கு, உங்களுடைய மைக்கு இதெல்லாம் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நீங்கள் சம்டைம்ஸ் டைப் பண்ணதாகவும் வரலாம், சம்டைம்ஸ் பேசுகிறதும் வரலாம். அது ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தான் தரீங்க. அதாவது அவங்க நான் சொன்ன மாதிரி எங்கே வந்துட்டு என்னைக்கு ஒரு மியூசியமையோ ஒரு சைட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூசியம் என்னைக்கெல்லாம் லீவுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தேடுறீங்க. அப்போ தேடும்போது வந்துட்டு நீங்கள் பேசிட்டே தேடுவீங்க. இட் கேன் பி இன் லோக்கல் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இங்கிலீஷில் கூட பேசலாம். இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு பேக்கேஜ் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பர்டிகுலர் சைட்டை அவங்க ஸ்க்ரீன் ஷேரிங்லேயே இருக்கும்போது அதெல்லாம் அவங்களே அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். ஸோ அது நீங்கள் அந்த அவைலபிள் டெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போது அலோவ் பண்ணலாமான்னு அது கேட்கும். நீங்கள் அலோவன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க. அதில் போயிட்டு இந்த லீவ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட போகிறீங்க. தேடும்போது நீங்கள் பேசிட்டே தேட போகிறீங்க. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிம்பீங்க, ஆனால் அங்கே இருக்காதுன்னு தோணும். அதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, ஓகே இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா இன்னும் சூப்பருங்க, இன்னும் உங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் வரும். நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஹாலிடேஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கீங்க, நீங்கள் மேலே காண்டாக்ட் டீட்டெயில்ஸோ இல்லை ஹாலிடேனோ இன்னும் நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருந்து. நீங்கள் சிம்பிளாக அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு $10 கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, இது மூலமாக எனக்கு ரெகுலராக பேமெண்ட் ஒன்று வரணும்னு நினைக்கிறீங்க, இவங்க கிட்டேருந்து டெய்லி எனக்கு அட்லீஸ்ட் 1 to 3 டெஸ்டிங்ஸ், அதாவது ஒரு
நாளைக்கு 3-4 டெஸ்டிங்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கில் செட்டை கண்டிப்பாக அதில் டீட்டெயில்டாக ஃபில் பண்ணுங்க. நீங்கள் ஜஸ்ட் சும்மா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பேசிக் ஒர்க் மட்டும் பண்ணாதீங்க. உங்களையே ரொம்ப இன்வால்வ் பண்ணி கண்டிப்பாக டீட்டெயில்டாக பண்ணுங்கள். இவங்க கிட்ட இருந்து ரொம்ப ரெகுலராகவே பேமெண்ட் வருதுங்க. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் 4 மந்த்ஸாக இவங்க கிட்ட பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் ஆயிடுச்சு இப்போ. இதனால என்னுடைய லைஃபே வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நாம் எப்பயுமே இந்த மாதிரி தான் கவர் பண்ணுவோம். ஆனால் இந்த பர்டிகுலர் யூசர் டெஸ்டிங் வந்துட்டு நான் ரொம்ப நாளாகவே ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் எனக்கு ரைட் டைம் கிடச்சிது. ஸோ ஐ தாட் நான் உங்களுக்கு இது ஃப்ளாஷ் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நான் சொன்னதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன பேமெண்ட் 100% இவங்க கிட்ட வருங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப ஜென்யூனானவங்க. என்னால் அடுத்தடுத்தது காட்டலாமாங்கிறது தெரியல. ஏன்னா நான் காட்டினேன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃப்ளாஷ் ஆச்சு. எனக்கு ஹைட் பண்ணுற சாஃப்ட்வேர் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஐ யூஸ் எ வெரி பேசிக் சாஃப்ட்வேர். அதனால தான் என்னால் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னால் போக முடியல, காட்டவும் முடியல. அதனால ஐம் சாரி அபவுட் இட். பட் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி, பிகாஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்மால் என்கரேஜ்மெண்ட். நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோஸ் பார்க்கறதுனால எங்களுக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஆக்சஸும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து எனக்கு பேமெண்ட் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ரெகுலர் இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட வீடியோஸ் எதுவுமே ஃப்ளாஷ் ஆகாது. ஸோ டெஃபினட்டாக என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஹோப் இந்த பர்டிகுலர் ஆக்சஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய அமௌண்ட்டு சம்பாதிக்க முடியும். நான் ஆஸ் ஐ சேட் பிஃபோர், நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மினிமம் $10 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பி சேஃப். தேங்க்யூ.